ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, ஓகேவா? அதாவது நேற்று தளபதி விஜய் அவர்களுடைய அந்த புதுச்சேரி பிரச்சார கூட்டங்கிறது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் ஸ்டார்டிங்கில் உள்ள எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் கண்ணை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நியூஸ் சேனல் எல்லாருமே பற்றி அதை பரபரப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே தோணுது. நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், என்னடா கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி அந்த மனசு என்னடா பண்ணாரு? இதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கும்போது இங்கே அவன் கதறனா, இவருக்கு இதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி நடந்த கிளிஸ்டர், இவரு நடிகர் தானே, ஒரு கட்சியார் இருந்தால் இவருக்கு கூட பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இது வந்து பிஜேபியோட வேலை தான், பிஜேபியோட கைக்கூலி இவர், அதனால தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணுங்க. இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு நான் அந்த இதில் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் தன்னுடைய அந்த கமெண்ட்ல பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்களே, அதில் வந்து ஒரு சில பேர் போட்டானுங்க, ஏன்னா நல்லா பாடுறா தப்புமே பேசிட்டு இதுக்கு திமுக தான் காரணமா, அது கொண்டு வந்து உங்க கட்சிக்காரன் தான், தமிழ் வச்சு கட்சிக்காரன் கொண்டு வந்திருக்கான், அதை பார்த்துட்டு பேசு அப்படி இப்படின்னு கமெண்ட்ல போட்டுருந்தானுங்க. நான் ஒட்டுமொத்தமாக இதை பற்றி இன்னைக்கு தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பிடிப்பட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் நியூஸ் சேனலில் போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபு அப்படிங்கிறவருடைய பாதுகாவலர் தான் இவரு. ஸோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சாட்சி வீடியோ நான் போட்டேன். நான் எந்த இடத்துலையும் இதுக்கு திமுக தான் காரணம் இவங்க தான் காரணம்னு சொல்லலை. ஏன்னா யார் காரணம் காவல்துறை கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா, தமிழை வச்சுக்கிறத சார்ந்தவராகவே இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்கிறவண்ணா, அது எப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கண் எடுத்து வரலாம்? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. எங்கேயாவது யாராவது கண் எடுத்து வர பார்த்துருக்கீங்களா? அப்போ இங்கே எடுத்து வராங்கன்னா ஏன் தமிழை வச்சுக்கிறத சார்ந்த ஒருத்தராக இருந்தால் யாராலையும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்க முடியாதா? ஏதோ திருமுழு பண்ண முடியாதா? ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டிருக்க ஒரே ஆள் கட்டின விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு எவ்வளவுக்குள்ள அவருக்கு வந்து எதிராக எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்க சரி மத்தியும் சரி ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தியா மக்கள் படையை உருவாக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஸோ யாருனே முன்னாடி பார்த்துருந்தோம், அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தவறான இதில் வந்துட்டு போனாங்க. அவர் வீட்டு மாடியில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், அவ்வளோ பாதுகாப்பு செக்யூரிட்டி தாண்டி. ஸோ சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழை வச்சுக்கிறதுக்கான சார்ந்தவனே தெரிஞ்சுதான் நான் பேசினேன். தப்பு தான், ஏன் கண்ணெடுத்து வரணும்? அதாவது டாக்டர் பிரபுவோட உதய பாதுகாவலர் அப்படின்னா அவர் கூடவே போயிருந்தா, அவர் போகும்போது கூட கூட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. ஸோ ஆனால் அவர் எங்கேயோ இருக்காரு, இவர் தனியாக வராரு. ஸோ அதாவது நாம இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதாச்சியா அவங்களுடைய பாதுகாப்பு தான் வச்சிருக்காங்க, அது லைசன்ஸோட தான் வச்சிருக்காங்க, எல்லாமே ஓகே, நான் அவங்க தப்பா சொல்லல. இருந்தாலும் இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா விஜய் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறத நான் தெளிவாக இதன் மூலம் தெரிவு பண்றேன். சில பேர் சொன்னானுங்க, இல்லை இது பப்ளிசிட்டிக்காண்டி தமிழை வச்சுக்கிறது உள்ளவங்களும் இதை பண்ணுறாங்கன்னு. எப்படி ஒருத்தர் கண்ணை எடுத்து வா, உன்னை போலீஸ்காரங்க டிடெக்டர் மூலம் பிடிப்பாங்க, உன்னை உள்ளதுக்கு இந்த சாதம் விட்டுருவாங்களா காவல்துறை, அவன் உள்ள பிடிச்சி வச்சு எந்த அளவுக்கு விசாரணை நடக்கும். ஸோ இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லை. இது ஒருவேளை தவறுதலாக நடந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ சக்திகள் இதில் ஒரு பிளான் கூட பண்ணலாம். நாம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆச்சா இது அப்படி தடுத்துக்கலாம் இது அப்படி அப்படி பேசுறது முக்கியம் கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாதுகாப்பு அதை தான் பார்க்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. அதாவது இப்போ ஒரு ஆட்சியில் ஏதாவது ஒரு இப்போ எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஒரு வன்முறை நடந்ததுக்கு அப்புறம் உடனே சட்டங்களை கடுமையாக்குங்க, இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல இப்படி நடக்கும்போதே உஷாராயிரணும். இது வரைக்கும் எந்த கூட்டத்தையும் வராத ஒரு விஷயம் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கண் எடுத்து வர அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அப்போ ஏன் வந்தார், எதுக்கு? மக்கள் எல்லாருமே சிந்திக்கணும். ஏன்னா இப்போ அந்த ஆள் உள்ள அவருடைய பாதுகாப்புக்கு வச்சுதான் வச்சுக்கலாம் கண்ணை, அதை உள்ள கொண்டு போயிட்டாரு. அந்த கூட்ட நெரிசல்ல ஏவனா இது வந்து கண்ணை எடுத்துட்டான், ஒரு வேண்டாத விரோத சக்தி அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கான்னு வச்சுடுங்க. ஏதாவது அசம்பவம் நடந்துட்டுனா என்ன பண்ண முடியும்? அப்போ இது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜயோடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஸோ அதனால விஜயோடைய தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் அவரை பார்க்கணும், இதில் அவர் கிட்ட போக நினைக்கிறீங்க, அதான் இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மனுஷன் கட்சி இருந்தது உங்களுக்காக ஏதாவது நல்லது பண்ண முடியுமா, அவர் மாற்றம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அவரை பண்ண விடுங்க. இன்னைக்கு அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் புதுச்சேரி நடந்துச்சுல்ல, அது நீட்டாக இருந்துச்சு, ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க, அவர்கிட்ட நெருங்காதபடி. இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது. இதுக்கப்புறம் ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டாச்சு இல்லை கரூர்ல இருந்து. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தில் அவரை நெருங்கலாம், ஆனால் இப்போ தூரத்துல இருந்து. ஸோ கன்னு யார் வச்சிருக்கா என்ன எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு நேற்று, என்னடா இது கண்ணை தூக்கிட்டு வர விஷயம்னா அது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ நேற்று காலையில் அந்த விஷயத்தை பரபரப்பாக பேசினாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு ஃபுல்லாக விஜய் அவர்கள் பேசினது அதை பற்றியான விவரங்கள் எல்லா சேனலும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நபர் கைது பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த அவங்களுடைய உதவியாளர் தெரிஞ்சவங்கன்னா அப்படியே அதை விட்டுட்டாங்க. ஓகே, இது வந்து எதேச்சியாக கூட கொண்டு இருக்கலாம். நான் வந்து எதையும் குறிப்பாக சொல்லலை, என்னுடைய ஒரு மனசுல தோணுது. ஆனால் இதுல இருந்து பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக விஜயோடைய உயிருக்கு ஒரு ஆபத்தில் அச்சுறுத்தல் இருக்குங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ விஜயோடைய தோழர்கள் அவர் பக்கத்தில் இருக்காங்க ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் கூட்டத்தில் நீங்கள் ஒரு கூட்டம் இனிமேல் ஏன்னா அடுத்ததாப்புல பிரச்சாரம் கூட்டம் எல்லாம் படம் தான் போறாரு. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் நம்பிக்கை உரியவனான்னு பார்த்து நில்லுங்க. சந்தேகம் ஏற்பட்டால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை உடனே தெரிவு பண்ணுங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, ஓகேவா?
அதான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா கூட்டத்துல பூந்து என்ன வேணா பண்ணலாம். கரூர்லயே அந்த கூட்டத்துல பூந்து செருப்புலாம் தூக்கி வீசினாங்க பாத்தீங்கல்ல. சோ இப்போ வந்து இவரமே ஆட்கள் அவருடைய பாதுகாப்பு ஏதாவது ஒரு கூட்டத்துல ஒருத்தன் கண்ணை எடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், என்ன நடக்கும்? சோ எதையுமே சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் திசை திருப்பலாம். இங்க இருக்கக்கூடிய தீய சக்திகள் என்ன வேணா பிளான் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையை கடிச்சிட்டாரு, காவல்துறை கையை கடிச்சிட்டாரு விருத்தனமா அப்படிங்கானுங்க. அன்னைக்கு கரூர் கூட்டத்துல செருப்பு தூக்கி வீசினதே பாத்தீங்கன்னா அவரை அட்டென்ஷனை இழுக்கிறக்காண்டி தான் செருப்பு தூக்கி வீசினாங்கன்னு அப்படியே மாத்தினாங்க. சோ அதனால என்ன வேணா எப்படி வேணா திருப்பலாம். இந்த ஊடகம் நினைச்சா எந்த விஷயத்தையும் எப்படி வேணா கோஆர்டினேட் பண்ணலாம். சோ அதனால உங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களோட உயிரை, அதாவது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கும்போது நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நான் இதுல முக்கியம் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கிட்ட போய் முண்டி அடிச்சுட்டு போய்கிட்டு அவரை நெருக்கணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறத விடுங்க. ஏன்னா உங்க கூட்டத்துக்குள்ள யாரு வேணா எப்படி வேணா இருக்கலாம், நம்பவே முடியல. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அப்படியே லேசாக கடந்து போக முடியல. ஏன்னா பணம் 10 செய்யும் இந்த உலகத்துல, அதனால யாரையும் நம்ப முடியாது. ஸோ அதனால அது நம்ம கட்சிக்காரன், நம்ம கட்சியாக இருந்தவங்க, ஸோ அதனால இப்படி வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சாதாரண கடந்து போகாதீங்க. தமிழ் கட்சி கல்வி தோழர்கள், கட்சியோட நிர்வாகிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மனுஷன் எவ்வளவுக்குள்ள பெரிய ஒரு ஆதிக்க சக்தியை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு உங்களுக்கு புரியும். ஸோ அவருக்கு மேல ரொம்ப ஒரு வன்மங்கள்லாம் இருக்கு. நீங்க கூட நேற்று பார்த்துருப்பீங்க, அந்த நிகழ்ச்சி நடக்குது, அங்க விஜய் அவர்கள் பேசினது, பிஜேபி விமர்சனம் பண்ணது, திமுக விமர்சனம் பண்ணது, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டானுங்க அவர் பேசின விஷயத்த. ஆனா நெகட்டிவா அங்க அந்த கூட்டத்துல உள்ள போகும்போது தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு. அந்த பெண் போலீஸ் எஸ்பி அதிகாரி பாத்தீங்கன்னா 41 ஊர்ல நீ உங்களால பேருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டது, புஷி அந்த கையில இருந்து மைக்க பிடிக்குது, இதை மட்டுமே வன்மங்கள் தூக்கி பெருசா காட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு, எச்சத்தனமா இருப்பானுங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் கட்டுக்கடன் கூட்டம் வரும்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத போது இந்த மாதிரி முரண்பாடுகள், அதாவது அதை நடத்துறவங்களுக்கும் அந்த காவல்துறைகளும் பாதுகாப்புகளும் முரண்பாடுகள் வரதான் செய்யும். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இது எடுத்து பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கானுங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எஸ்பி அந்த அவங்க இருக்காங்கல்ல அவங்கள தூக்கி பிடிச்சி கொண்டாடி புசி அந்த ஓடிட்டார் அப்படி இப்படின்னு வன்மத்தை மட்டுமே கேட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ இவங்களோட நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அந்த டிவி கட்சிக்காரங்களையும் விஜய் அவர்களையும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாதவங்க, இவங்க கூட்டம்னா இப்படி தான் இருக்கும், எல்லாரும் வெறி பிடிச்சி ரசிகர்கள் பார்க்கறக்காண்டி முன்னெடுத்து ஓடுவானுங்க, என்னத்தை வேணா பண்ணுவானுங்க, இவங்களாம் கட்டுப்படுத்த முடியாது, அப்படி ஒரு இமேஜே கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அப்போ தமிழை வச்சுக்காதுங்க அப்படி இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும் மக்கள் மனசுல. ஏன்னா அன்னைக்கு ஒரு அழகான நறுக்குன்னு அரசியல், அதாவது ஒரு டாஸ்மாக் மதுமான கூடத்தை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்க தருமபுரி பாலக்காட்டுல. அங்க ஒரு லூசு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடிச்சு காவல்துறை அதிகாரி கடிச்சு அது வேற மாதிரி ஒட்டுமொத்தம் பிளாப்ஸ் ஆயிட்டு. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பண்ணாது, ஆளுங்கட்சி தானே நடத்திட்டு இருக்காங்க, எதிர்கட்சி தானே கேட்கணும், அது கூட கேட்கல. ஆனா நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயோடைய கட்சி வந்து அவ்வளவுக்குள்ள அதை எடுத்து முன்னெடுத்து இளைஞர்லாம் போராட்டம் பண்றாங்க, மதுபான கூடத்தை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு. ஸோ அப்போ அது எவ்வளோக்குள்ள போட்டு பண்ணி பெருசாக கட்ட வேண்டியது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டென்ட் எடுத்து எதிர்களுக்கு என்ன வச்சுக்க அல்வா மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு, அப்படிதான் நடக்குது. அப்போ இதை யாரை திருந்தணும்? நம்ம தமிழை வச்சுக்கிறதுல தலைமையில அவங்க சொல்லி புரிஞ்ச கிடையாது. அந்த தமிழை வச்சுக்கிறதுல இணைஞ்சிருக்கீங்களே நிர்வாகிகள், உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும், நீங்க ஒவ்வொருத்தரும் தான் அதை உணரணும். இப்படி நம்ம பண்றமே இது எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பு அவருக்கு ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சு செயல்படும். அதை விட்டுட்டு அப்படி கண்டென்ட் அப்படி, அதாவது வேற யாருமே தேவையில்லை, வெளியில நீங்களே போதும், உங்க மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்தை வைக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருங்க. அப்புறம் லூசுதமா போய் கையை கடிச்சா காவல்துறை கை கடிச்சா ஒட்டு மொத்தம் இப்ப இன்னைக்கு ஒருத்தன் கண்ணை தூக்கிட்டு வரான். ஏன்னா இதை வந்து புரிதல் வந்து உங்களுக்கு தான் வேணும். நான் வந்து நேரே சொல்றேன், தமிழை வச்சுக்க தோழர்கள் இதுக்கப்புறம் அதை நேற்று வந்து பக்காவா பண்ணிட்டாங்க, நீங்க யாரும் பக்கத்துல போக முடியாது. இருந்தாலும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டங்கள் பொது கூட்டங்கள் மக்கள் சந்தை நிகழ்ச்சி நடத்தி தான் ஆகணும், அரசியல் வந்துட்டாரு. ஸோ இந்த முண்டி அடிச்சு போறது, அவர்கிட்ட போய் கையை கொடுக்கணும், அவர் பார்த்துடணும் அப்படின்னு அப்படிலாம் இருக்காங்க. அன்னைக்கு அவ்வளோக்குள்ள கருசுமத்தில் இருக்கும்போதே உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தன் சிறப்புக்கு இருக்கிறான், அவன் யாருன்னு உங்களால பார்க்க முடியல. எத்தனை பேர் அவள் இருந்தீங்க, சுத்தி இருந்தீங்கல்ல, அவன் பக்கத்துல அப்பவே பாத்தீங்கன்னா அவன் கிளீனா அவன் எவன்ட சிறப்புக்கிறான்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தாலும் போட்டோ எடுத்தாலும் அது கிளியரா, ஏன்னா அத்தனை பேர் உங்களாலேயே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிற்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க கூட்டத்தில் கூட நிற்கிறவன் எவன் வேணா கலந்துருக்கலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. நான் உங்களுக்காக அந்த மனசை வந்திருக்காரு, அவர் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்னை பொறுத்தவரைக்கும் என் மனசுல பட்டுச்சு, அதாவது வெளியால் கொண்டு வந்ததான் வேற யாராவது நம்ம அந்த கண்ணை பிடிபட்டு மாட்டிட்டு தான் நம்ம அவரை வந்து சந்தேகிக்கலாம். தமிழ் வச்சு காலத்துக்காரங்க, அதாவது ஒரு பாதுகாவலர் வந்துட்டாரு, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியலாம் அப்படின்லாம் கடந்து போகாதீங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இதை பார்க்கும்போதுல உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை பார்த்தோன்னா உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுங்கிறத உங்களுடைய கருத்துல கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்த பாதுகாப்பை கன்டினியூ பண்ணுங்க. இன்னும் கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவர் எதிர்த்து நிற்கிறது இங்க பெரிய இந்த பரம்பரையா அங்கே ஆள் நினைச்சக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து நிற்காரு. அப்படிங்கும்போது எந்த வகையிலாவது அவரை சாச்சலான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இதை எல்லாரும் தமிழை வச்சு கலத்தை சேர்ந்த தோழர்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கணும், அந்த அக்கறை இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதான் நிறைய சொல்லிட்டேன், கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.